இந்த சாயப்பா தரும் சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த உண்மையை நீ முழுவதுமாக புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் துணையை பற்றிய மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சிக்கி தவித்து கொண்டு திணறிக் கொண்டு இருக்கின்றாய். என்ன செய்வதென்று அறியாது என் பிள்ளை மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காக நான் இருந்து கொண்டு போகும்போது உன் துணையை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே. என் பிள்ளையே, உனக்கு வருகின்ற மாற்றத்தை உனதாக்க வந்து இருக்கும்போது அதை எதிர்கொள்ள நீ தயாராக இரு. எதிர்நீச்சல் போட்டு போராடினால் மட்டும்தான் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எந்த நிலையில் இருந்தாலும் என் பிள்ளைக்கான தேடலை நான் உன்னிடம் கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீயோ உன் துணை உன்னை பற்றி என்ன நினைக்கிறார், ஏது நினைக்கிறார் என்று தெரியாமல் மனம் கவலைப்பட்டும் மனம் புண்பட்டும் கொண்டும் இருந்தார். நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். உன் துணையானவரோ உனக்கான வாழ்க்கையில் அங்கு புரிதல் இல்லாமல் பிரிந்து கொண்டு சென்று இருக்கலாம். கேட்பார் பேச்சை கேட்டுவிட்டு அங்கு ஏதேதோ செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனை நிலையையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மற்றவர்களின் பேச்சை காதில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்? அவர்கள் அப்படித்தான் என்று நீ நினைத்துக்கொள். உன் மனதை நீ மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்யாதே. எடுத்துக்கொண்டு முயற்சியில் மட்டும் விலகிவிடாமல் தன்னம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. எத்தனை நாட்களுக்குத்தான் நான் ஓடியே செல்வது, ஓய்ந்தே விட்டேனே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். உன் வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். என்னால் ஓட முடியவில்லை என்றால் நீ நடந்தாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள். நடக்கவும் முடியவில்லை எனில் தவழ்ந்தாது உனக்கான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். அதுதான் இந்த உலகம் உனக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும். என் பிள்ளையே, அதை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை வந்து இருக்கும் போது உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எப்படியாவது கவிழ்க்க இங்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் உன் வெற்றியை நான் எனதாக்க கருதி இருக்கும் போது உன்னில் இருக்கின்ற தடைகளை தட்டி நான் அங்கு தவிடு பொடியாக்கிவிட்டு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன் துணையை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் துணை இப்பொழுது உன்னை புரிந்து கொண்டு விட்டார். வருகின்ற செயல்கள் எல்லாம் நீ யாரென்று அவர் அங்கு பகிர்ந்து விட்டார். இனி உன்னை தேடி வருவது நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. இப்போதுதான் புரிகிறது உன் நிலைமை என்னவென்று, நீ யாருக்காக உழைத்து கொண்டு இருந்தாய் என்று. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் நிம்மதியான தருணத்தை பெறுவதற்கு, நீ வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் கூடி நின்று உன் வலையை தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேர் விஷயத்திலும் இந்த சாய்தேவன் தான் உனக்கு உதவி செய்ய வந்து இருக்கின்றேன். துணையை தாண்டி வேறொன்னும் இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் துணையானவரை உன்னை தேடி வந்து நான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் இந்த சாய்தேவன் நான் உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து விட்டது. நான் அதை காணாமல் தான் போகச் செய்ய போகிறேன். எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது. எப்படியும் உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றுதான் ஆகப் போகிறது. திரும்ப திரும்ப நீ ஏன் எதையோ நினைத்து கொண்டு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய்? வருகின்ற விஷயத்தில் நான் உனக்கானதை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என் கட்டளையோடு தீர்மானித்திருக்கும் போது இந்த பிரிதலை பற்றியெல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. இந்த பிரிதலை தாண்டி உனக்கான புரிதல் மேம்பட்டு கொண்டுதானே இருக்கின்றது. உன் துணையை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே. அந்த தொலைதூர பயணமானது இப்பொழுது நெருங்கச் செய்து கொண்டு இருக்கின்றது. யார் ஒருவர் வருவாரோ மாட்டாரோ, யார் இறங்கிச் செல்வது, நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சண்டைகளும் சச்சரவுகளும்
சண்டைகளும் இங்கு முட்டிக்கொண்டேதான் போகிறது. என் தங்க பிள்ளையே, அந்த சண்டைகளையும் சச்சரவுகளையும் நான் உனக்கான பயணத்தில் இப்பொழுது தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது அதையெல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கான பாதையில் இதுதான் நடக்கப் போகிறது என்பதை நான் உறுதியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். எத்தனை சோகங்கள் உன்னை ஆழ்த்தி கொண்டிருந்தாலும் உன்னவர் உன்னருகில் இருந்தால்தான் உன் மனம் தெளிவு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். நான் சொல்வதை மட்டும் கேள். அவரை எப்படி செய்தாலும் என்ன செய்தாலும் நான் உன் துணையை மீட்டெடுக்கத்தான் போகிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களின் பற்றி நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. இப்படி ஏமாற்றி விட்டு சென்று விட்டாரே என்று எண்ணி கொள்ளாதே. அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். வாடி வதங்கி கொண்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு அளவும் முடியாமல் விடவும் முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த கண்ணீர் வடித்ததற்கெல்லாம் இப்பொழுது அர்த்தமும் பலனும் கிடைக்கத்தான் போகிறது. உன் பொறுமைக்கான நேரமும் காலமும் இப்பொழுது கனிந்து விட்டது. உன் மனதின் ஆசைகளை நான் இங்கு உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் இனி உனக்கு கிடையாது. உன் துணையை உன்னிடத்தில் சேர்ப்பது தவிர இங்கு எனக்கு என்ன கடமை இருக்கப் போகிறது? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் துணை வந்தால்தான் அதை சரியாகும் என்று நினைத்துவிட்ட போதிலும் நான் அவரை உன்னிடத்தில் சேர்க்காமல் இருப்பேனா? இதோ நீ அழைத்தவுடனே உன் துணையும் வந்து விட்டார். எதை நோக்கி உன்னுடைய விஷயம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதில் நீ வெற்றி பெறுவதற்கான தருணத்தை எட்டிவிட்டாய். வருவது வரட்டும், மற்றதை விட்டுவிடு என்றுதானே நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் தேவையற்ற குழப்பங்களை நீ எடுத்துக்கொண்டு இருக்காதே. தேவையற்ற பாரங்களை நீ சுமந்து கொண்டு இருக்காதே. அந்த பாரங்களையும் சுமைகளையும் நான் தூக்கி சுமக்க தயாராக இருக்க போகும்போது நீ எதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கானவர் உன்னை தேடி வந்து உன் பாதையில் அவரும் அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கத்தான் போகிறார். என் தங்க பிள்ளையே, எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஓட்டத்தின் பயணத்தை மட்டும் முடிக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. முடித்து வைப்பதற்குத்தான் பல வேலைகள் நடக்கலாம். ஆனால் தொடங்கி வைப்பதற்கு இந்த சாயை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். வருவது யாராக இருந்தாலும் சரி, நான் உன்னருகில் உனக்கான தருமத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நியாயமும் தர்மமும் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக எதை பார்த்து அழுது கொண்டே இருக்கின்றாய்? எதை பார்த்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? உனக்கானவர் வரவில்லையோ என்றுதானே நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். யோசிக்காதே. என்னை நம்பி வந்த என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. நான் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகத்தானே என் காலடி பற்றியதை விடாமல் அங்கு கெட்டியாக பிடித்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று யோசிக்காதே. கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னிடம் வந்துவிட்ட என் பிள்ளையே, உன்னை தேடி உனக்கான வெற்றி பொக்கிஷம் வரத்தான் போகிறது. வருகின்ற சூழ்நிலைகளும் கவலைப்படுகின்ற தருணமும் இங்கு ஏற்றத்தோடும் இரக்கத்தோடும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஏற்றத்தை இறக்கத்தையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். வருவது வரட்டும். எத்தனை விஷயத்தில் நான் உன்னை அங்கு ஜெயிக்க வைத்திருக்கின்றேன் என்று தெரிந்துவிட்ட பின்னரும் இந்த சின்ன சின்ன தடுமாற்றங்களை பார்த்து ஏன் மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. நல்லது செய்யும் வேளையில் தான் இந்த சாய் தேவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பது இதுவோ அதுவோ என்று எண்ணிக்கொண்டு நீயாகவே மனம் கலங்காதே. எத்தனை வேளையிலும் உனக்கான பாதையின் பயணத்தை நான் தொடங்கி வைத்து உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் அந்த வெற்றியை உனதாக்க வந்திருக்கும் இந்த சாய் தேவனை நீ விட்டு விட்டு விலகி விடாதே. என் பிள்ளையே, இதோ உன் துணையே உனக்கானவர் தான் உன் துணை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவரை உன்னை தேடி வரப்போகும் நிலையில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டிக்கொண்டு இருக்கின்றாய்? வருவது எல்லாம்
எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டமும் நஷ்டமும் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலும் நீ எட்டி இருக்கின்றாய். போவதெல்லாம் போய்விட்டு போகட்டும். விட்டு விலகியவர்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் என்று நினைத்துக்கொள். விட்டு விட்டு சென்றவர்களை நினைத்து மனம் வருந்தாதே. மனதில் இருக்கின்ற ஏற்றத்தையும் இரக்கத்தையும் அழுது கொண்டு நினைக்காதே. எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அத்தனையும் மற்றவர்கள் மீது நீ திணிக்காதே. உனக்கென்று எப்படி ஆசையும் விருப்பும் வெறுப்பும் இருந்து கொண்டு இருக்குமோ அது போலத்தான் மற்றவர்களுக்கும் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள். நீ உன் ஆசையை உன் துணை மீது அங்கு திணிக்க திட்டமிட்டால் அது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து கொண்டே இருக்கும். அதனை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டு போகும்போது உன் துணை உன்னுடன் வந்து சேருவார். இது காலத்தின் கட்டாயம். அந்த பிடியிலிருந்து நான் உன்னை காப்பாற்றத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவோ அது நல்லதைத்தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.